அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீடை கேசரியில் இன்றைக்கி என்ன முடிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மூத்த வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அழுது கூப்பாடு போடுறாங்க. அந்நேரம் அவங்க வந்து பையனும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. உங்களால் தான்டா என் பொண்ணு இப்படி ஆனால் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படியா சமைச்சிருக்கலாம், அவள் ஆசைப்பட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் புலம்பும்போது முத்து சீதா பக்கத்தில் அவங்க வந்து ஒய்ஃப் இருக்குது எல்லாமே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தம்பி நீங்கள் தான் நல்ல நேரத்தில் வந்து என் பொண்ணை வந்து அட்மிட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ பக்கத்தில் சீதா வந்து அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நர்ஸ்கிட்டலாம் கேட்குறாங்க அந்த பொண்ணுலாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க அப்படிங்கியும். அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது ரொம்ப நன்றிம்மா தம்பி, நீங்கள் தான் தம்பி என் பொண்ணை கடவுளை போல் காப்பாற்றுங்க. ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் செய்யலையே, என் வேலையை தானே செஞ்சேன், சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருங்க தம்பி ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நீங்கள் எங்களுக்கு கடவுள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ என்னோட புருஷனுக்கு என்னோட பையனுக்கெலாம் சொல்லுங்கள், கொஞ்சம் அறிவுரை பண்ணுங்கள், என் பொண்ணை அந்த இடத்துலேயே வந்து கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்து சிக்கமா மீனா வந்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு ரொம்ப ஏற்ற ஆள், அந்த பொண்ணு இந்த மனசை நினச்சவனுக்கே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. சீதாவும் மாமா என்னை வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தப்பான முடிவில் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து காஷிட்டாக காட்டுறாங்க. அதனால் சீதாவோட தம்பி சத்யாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. பக்கத்தில் செல்வம் வந்து டீ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினைக்கிறாங்க, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அதெல்லாம் சொல்லுங்கள், மீனாவே உங்களை அண்ணனை மாதிரி தான் நினைக்கிறானே. இல்லை முத்து எல்லா விஷயத்தையும் சொன்னப்பில்ல, ஆனால் அந்த அருண் வந்து கொஞ்சம் ரகடான ஆள் தான், அதனால தான் முத்து இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன். இல்லை முத்து இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது, அவன் நிறைய பிரச்சனை பண்ணுறான், ஸோ அதனால தான் சீதாவோட லைஃப் பாதிக்குமோன்னு நினச்சி வந்து பேசுகிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாங்க. இந்த முத்தே வந்துட்டாங்கன்னு, என்னத்தை இவ்வளோ தூரம் எந்த இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க சொன்னால் நானே வந்திருப்பேன், இல்லை ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதாதானே, இல்லை உங்ககிட்ட பேசணும், அதுக்கு எதுக்கு செட்டு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னே. இல்லை மாப்பிள்ள உங்கள் நான் குடும்பத்தை பற்றி பேசணும், எங்கேயும் செல்வத்தை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் விலகி போயிடுறாங்க, என்னத்தை என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்க வந்து சீதா பற்றி பேசுகிறாங்க, சீதா பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு, அதுக்கு என்ன ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம அமைச்சிடலாம்ல. இல்லை அவள் வந்து அருணை வந்து ரொம்ப நினச்சிட்டே இருக்கா, நான் கல்யாணம் பண்ணால் அருணை தான் பண்ணுவேன், இல்லாட்டி நான் கல்யாணமே வேண்டாங்கிறா, அதுதான் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் அப்படி சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, அதுக்கப்புறம் அவெல்லாம் சமைச்சிருவானே. இல்லை வேறு எதுவும் தப்பாக முடிவு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் முடிவெடுக்க மாட்டா, கொஞ்சம் மிரட்டுவா, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிரும், நம்ம வேற இடம் பார்த்து நல்ல பையனை கல்யாணம் பண்ணலாம், நான் வந்து அப்படி ஒன்றும் நான் வந்து தப்பான ஆள்லாம் சொல்லலை, அருண் வந்து கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. அவங்க அம்மா சரி சைலண்ட் ஆகிறாங்க. இல்லை அருணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல அப்படின்னு சத்யா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இருடா மாப்பிளைக்கு தெரியாததா, மாப்பிளைக்கு எல்லாமே தெரியும், சரி மாப்பா நாங்கள் கிளம்புறோன்னு அவங்க போயிடுறாங்க. என்னடா என்ன உங்கள் மாமியார் சொல்கிறாங்கன்னு செல்வம் கேட்கவும் அவங்க இன்னும் பேச வர்றாங்க, ஆனால் என்ன பேசுறேன்னு கரெக்டாக தெரியல, ஆனால் அருணை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அருண் நல்லவனா இருந்தால் நானே கை காலில் விழுந்து நம்ம பிரச்சனை சீதா பற்றி நீ வந்து லைஃப்பை பாதிக்காத, நீ கல்யாணம் பண்ணி சீதா கூட சந்தோஷமாக நானே சொல்லிடுவேன், ஆனால் அவன் கேரக்டரே சரியில்லைடா, அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த முத்துவோட அம்மா காட்டுறாங்க. முத்துவோட அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு பார்வதியை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஓனர் வந்து மீட் பண்ணுறாங்க. வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் நீத்து, நான் ரவியை பக்கம் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இருங்க ரவியை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவங்க நீத்து வந்து போகிறாங்க. ஐயோ சாரி ஆண்டி